இந்த சமூகத்தில் பல வருடங்களாக பெண் தான் சமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுடைய எல்லார் மனசுக்குள்ளேயும் பதிஞ்சு வந்துருச்சு. நாம் என்ன தான் வேலைக்கு போனாலும், காலம் எவ்வளவு தான் முன்னேறினாலும் பெண்கள் மறுபடியும் திரும்பி அந்த அடுப்பங்கரைக்குள்ளே வந்து தான் ஆகணும். பல பெண்கள் வெவ்வேறு சூழ்நிலையினால் வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கும் பெண்ணா, அப்போது இது உங்களுக்கான பயனுள்ள டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். உங்களை நீங்கள் முதல்ல கவனிச்சுக்கோங்க. வீட்டில் நாம் எல்லோரையும் கவனிச்சுக்கிறோம், ஆனால் நம்மளை நாம் கவனிக்கிறதுக்கு மறந்துடுறோம். தினமும் 15லேருந்து ஒரு 20 நிமிடம் தனக்கான நேரமாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்து போதுமான தூக்கம் இருக்கணும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம நல்லா தூங்கணும். காலையில் எந்திரிச்சு ஒரு கப் வெந்நீர் குடிச்சிட்டு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருந்தால் உடம்புக்கு நல்லா இருக்கும். அடுத்து போதிய நேரத்தில் சாப்பிடணும். சரியான நேரத்தில் சரியான சாப்பாடு சாப்பிட்டோம்னா தான் நம்ம உடம்பு நமக்கு நல்லா இருக்கும். அடுத்ததா நம்ம காலையில் எந்திரிச்ச உடனேயும் குளிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த புத்துணர்ச்சியோடையே நாம் சமையல் வேலை எல்லாமே சீக்கிரமாக முடித்த மாதிரி இருக்கும். அடுத்து ஈவினிங் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனோம் அப்படின்னா நம்மளுடைய மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். அடுத்ததான் டைம் மேனேஜ்மெண்ட். முன்னாடியே ப்ரீ பிளானிங் பண்ணிக்கலாம். காலையில் என்ன செய்கிறோம்னு முன்னாடியே யோசிச்சு அதற்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா வேலை நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், டைமுக்கு முடித்த மாதிரியும் இருக்கும். நாம் வீட்டில் இருக்கோமே அப்படின்ட்டு எந்த ஆர்வத்தையும் வளர்க்காமையும் இருக்கக்கூடாது. டிராயிங், ரைட்டிங், கார்டனிங், ரீடிங் அது மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அது நமக்கு மன அமைதியையும் செல்ஃப் ஒர்த்தையும் நமக்கு அதிகரித்த மாதிரி இருக்கும். நாம் வீட்டில் இருக்கிறதுனால லோன்லினஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங் இதெல்லாம் நிறைய வர மாதிரி இருக்கும். அதனால் நாம் தினமும் குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் வாக்கிங், மியூசிக் கேட்கலாம். மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக ப்ரேயர், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணலாம். இது நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக சொல்ல போகிறது செல்ஃப் கேர் தான். நாம் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால வெறும் அழுக்கு நைட்டியோட மட்டும்தான் இருப்போமே தவிர ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கவே இருக்காது. வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, நீட்டாக ஒரு லுக்காக இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு நாமே கான்ஃபிடென்ஸை கொடுத்த மாதிரி இருக்கும். நாம் ஒரு சிம்பிளாக க்ரூமிங் பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின் கேரு, வீக்லி ஹேர் கேர் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக கூடும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் இருக்கும். பொதுவாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். அப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னா 5 நிமிஷம் மெத்தட் இருக்குது. திடீர்னு சோர்வு அல்லது கோபம் நம்மளுக்கு அதிகமாக வரும். அப்போது 5 செகண்ட் டீப் ப்ரீத் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் 5 நிமிஷம் சைலண்ட்டாக அமைதியாக உட்காருங்க. எல்லா பிரச்சனையும் தானாக சரியாயிரும். கோபம் என்றைக்குமே அது முடிவில்லை. இது எமோஷ்னல் பேலன்ஸை நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆக்கிடும். அடுத்ததாக நம்ம சாப்பாடு செய்யும்போது இது என் குழந்தைகளுக்கு பிடிக்கும், இது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், இது பெரியவங்களுக்கு பிடிக்கும்னு செய்கிற நாம் தனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற சாப்பாட்டையே நம்ம பாதி நேரத்தில் மறந்துடுறோம். எத்தனை பேர் நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை நாமளே செஞ்சு சாப்பிட்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் நமக்கான நேரமாக ஒதுக்கி நமக்கு ஒரு நேரமாவது செஞ்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தமிழின் கதைமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.